अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिही खैरुल अनाम व अला आलिहिल अअलाम व सहाबिहिल किराम अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन। सदक़ल्लाहु मौलानल अज़ीम। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तलिल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। சதக்க சாதிகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஷஅபான் மாதம் தொடங்கிவிட்டாலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமையப்பெற்றிருக்கிற அரபிக் கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமையப்பெற்றிருக்கிற அரபிக் கல்லூரிகளில் தற்போது பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். சமுதாயத்தினுடைய பார்வையில் அரபிக் கல்லூரிகள் என்பது சாதாரணமான நிலையில் தெரிந்தாலும் கூட, மார்க்க கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கக்கூடிய கேந்திரங்கள் தான் மதரசாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய இறுதி தூதருக்கு இறுதி வேதமாக அமையப்பெற்ற திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்ற போது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். திருக்குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், அதனுடைய வசனங்கள் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு எதை சொல்ல விரும்பினானோ அதை பொதிந்திருக்கக்கூடிய வசனங்கள். அந்த வசனங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் வந்துவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ வேதங்கள் இந்த மண்ணுக்கு அருளப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தௌராத்தும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஞ்சிலும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜபூர் போன்ற அந்த வேதங்களும் அருளப்பட்டிருந்தாலும் கூட, எந்த வேதங்களும் இந்த மண்ணில் பாதுகாக்கப்பட்டதாக இல்லை. தௌராத் வேதம் இன்று பாதுகாக்கப்பட்ட வேதமாக இல்லை. இன்ஜீல் வேதத்தினுடைய மூலப்பிரதி உலகத்திலே எங்கேயுமே இல்லை. அதை கற்றறிந்த அறிஞர்கள் என்பது உலகத்தில் ஒருவர் கூட கிடையாது என்ற நிலையில் தான் இருக்கிறார். ஜபூர் வேதம் எப்படி இருந்தது என்பது கூட தெரியாத அளவிற்கு அந்த வேதத்தினுடைய வசனங்களும் அதனுடைய கருத்துக்களும் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படாமலேயே போய்விட்டது. காரணம் என்ன? அவைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். குர்ஆன் மட்டும் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நாம் சொல்லவில்லை. முந்தைய வேதங்களும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். அல்லாஹ்வின் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. இறை தூதர்கள் தான் அவைகளையும் சுமந்து வந்தார்கள். ஆனால் அந்த வசனங்கள் இன்று பாதுகாக்கப்படவில்லை என்றால் என்ன காரணம்? அல்லாஹு தஆலா அந்த பாதுகாப்பு வாக்குறுதியை வேறு வேதங்களுக்கு வழங்கவில்லை என்பதை மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
குர்ஆனை பற்றி பேசுகிற போதுதான் குர்ஆனை நாமே இறக்கிறோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். வேறு எந்த வேதத்தை குறித்தும் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு என்னிடம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் மற்ற முந்தைய வேதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில்தான் அவைகள் சமூகத்திற்கு அருளப்பட்ட. அடுத்த நபி வந்துவிட்டார் என்று சொன்னால், அடுத்த வேதம் வந்துவிட்டது என்று சொன்னால், முந்தைய வேதத்தினுடைய அந்த நிலைமை அப்படியே மாற்றப்பட்டதாக ஆகிவிடும், அவைகள் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக ஆகிவிடும் என்ற நிலையில் அவைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் அல்லாஹு தஆலா அந்த பொறுப்பை எடுக்கவில்லை. ஆனால் குர்ஆன் விஷயத்திலே அல்லாஹ் பேசுகிறான், குர்ஆனை நாமே இறக்கினோம், அவைகளை நாமே கியாமத்து வரை பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். மற்ற வேதங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிற போது, மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாலிஹி, யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேத வசனங்களை அதனுடைய இடத்தை விட்டும் அவர்கள் இஷ்டத்திற்கு மாற்றிவிட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ் இறக்கிய விதம் வேறு விதமாக இருக்கும், ஆனால் அவர்கள் பயன்படுத்துகின்ற விதம் வேறு மாதிரியாக இருக்கும். அவர்களுக்கு தோதுவான வசனங்களை வைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வசனங்களை நீக்கி விடுவார்கள், அல்லது ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு சேர்த்து அந்த வேதத்திலே அவர்கள் கையாடல் செய்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானாருடைய காலத்திலேயே பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யூதர்களில் சில பேர் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார்கள். பெருமானாருடைய காலத்து வழக்கம் என்னவென்றால், யூதர்கள் இஸ்லாத்தை பின்பற்றாதவர்களாக, நபிகள் நாயகத்தை இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் தீர்க்க முடியாத சில வழக்குகள் வருகிற போது அதை பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து தீர்ப்பு கேட்பது அன்றைய காலத்து வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் நபி அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள், நீதியை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் மத ரீதியான பாகுபாடு பார்ப்பது பெருமானாருக்கு கிடையாது என்பது அன்றைய யூதர்களும் ஒத்துக்கொண்ட உண்மை என்ற அடிப்படையில் நபியிடத்தில் பல நேரங்களில் அவர்கள் தங்களுடைய வழக்குகளை இதுக்கு எங்களுக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிற சம்பவங்கள் ஹதீஸ்ல நிறைய இருக்கிற. அந்த மாதிரி ஒரு வழக்கு பிரச்சனையை ரசூலுல்லாவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். என்ன வழக்கு என்றால், அந்த யூதர்களில் ஒரு ஆணும் பெண்ணும், திருமணமான ஆணும் ஒரு திருமணமான பெண்ணும் மார்க்கத்திற்கு முரணாக சட்ட விரோதமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள். கையும் களவுமாக அவர்கள் பிடிக்கப்பட்டு விடுகிறார்கள். அதற்கு என்ன தண்டனை வழங்குவது என்று அவர்களுக்குள் அந்த வழக்கை விசாரிக்கின்ற போது ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழலில் பெருமானாரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது முஹம்மதே, நீங்கள் இந்த பிரச்சனைக்கு மார்க்க ரீதியாக தீர்ப்பு சொல்லுங்கள். திருமணமான ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் யூதர்கள், இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அவர்கள் மீது திணிக்க முடியாது, அவர்களுக்கென தனி சட்டம் இருக்கிறது, மத சுதந்திரம் இருக்கிறது. அதனால் பெருமானார் கேட்டாங்க, மா தஜிதூன ஃபித் தௌராத், இந்த விஷயத்தில் தௌராத் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். குர்ஆனுடைய தீர்ப்பை பெருமானார் சொல்லவில்லை, தன்னுடைய சட்டத்தை பிற சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கவில்லை, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுடைய மதம் உங்களுடைய பார்வையில் மார்க்கமாக தெரிவது, இது விஷயத்தில் என்ன சொல்லுகிறது, உங்களுடைய வேத மறையிலே இது விஷயமாக என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று, தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த யூதர்களிடத்தில் கேட்கும்போது அந்த யூதர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தௌராத் வேதத்தில் திருமணமான ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட வேண்டும், மேலும் அவர்களை பிறர் பார்த்து இழிவாக கருதுகிற அளவிற்கு அவமானப்படுத்துகின்ற விதத்தில் ஏதாவது சில செயல்பாடுகளை அவர்கள் மீது நிகழ்த்த வேண்டும், இதுதான் சட்டம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப நபி அவர்கள் கேட்டார்கள், திருமணமாகாத ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால்
அவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும். குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும் திருமணமாகாதவர்களாக இருந்தால். ஆனால் திருமணமானவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும், அதுவும் கல்லால் எறிந்து அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. அது குர்ஆனுடைய சட்டம் என்பதை விளங்கி வைத்திருந்த பெருமானார் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த யூதர்களிடத்தில், உங்க வேதத்தில் திருமணமானவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் இல்லையா என்று கேட்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது ஒரே மாதிரி இருக்கும். அல்லாஹ் இந்த வேதத்தில் இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறான்னா இதே மாதிரியான தண்டனை தான் அந்த குற்றவியல் சட்டத்திற்கு முந்தைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் என்பதை விளங்கி வைத்திருந்த பெருமானார் கேட்கிறாங்க, தௌராத் வேதத்தில் கல்லால் எறிந்து கொல்லப்படுகிற அந்த சட்டம் இல்லையா என்று கேட்கும்போது அந்த யூதர்கள் அப்பட்டமாக பொய் சொல்லுகிறார்கள், எங்க வேதத்தில் அப்படி எந்த வசனமும் இல்லை. ஆனா அப்படி ஒரு வசனம் தௌராத்திலேயும் இருக்கிறது. அவர்கள் மறைத்தார்கள். வேத வசனங்களில் தங்களுடைய தன்னுடைய கையாடலை அவர்கள் செய்தார்கள் என்பதை பல கட்டங்களில் நாம பார்க்கிறோம் அல்லவா. அந்த அடிப்படையில் இந்த சட்டத்திற்கு முரணாக அவர்கள் பேசினார்கள். எங்களுடைய வேதத்தில் விபச்சாரத்துக்கு பொதுவாக கசையடின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர திருமணமானவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணுங்கிற சட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க தௌராத் வேதத்தினுடைய பிரதியை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது உண்மையா இல்லையா நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி தௌராத் வேதத்தினுடைய பிரதியை கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் அவர்களுடைய கரத்திலே இருந்த தௌராத் வேதத்தினுடைய பிரதியை கொண்டு வரப்பட்டு அது பெருமானாருடைய முன்னணியில் படித்து காட்டப்படுகிறார். நபி அவர்களுக்கு அந்த மொழி தெரியாது. தௌராத் வேதம் என்பது ஹிப்ரு மொழியிலே அருளப்பட்டிருந்த ஒரு வேதம். பெருமானாருக்கு அரபிதான் தெரியும், ஹிப்ரு மொழி தெரியாது. அப்படியானால் அதை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள், எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்றால், நபியினுடைய சபையில அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் யார் என்று பார்த்தால் யூத மார்க்க அறிஞராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். மதீனாவினுடைய பிரபலமான யூத அறிஞர்களில் ஒருவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் தௌராத் வேதத்தை கரைத்து குடித்தவர்களாக, அதை மனனம் செய்தவர்களாக, அதனுடைய சட்டதிட்டங்களை நுணுக்கமாக விளங்கிய மார்க்க அறிஞராக அவர்கள் இருந்தார்கள். அவர்களை முன்னிலையிலே வைத்துக் கொண்டு யூதர்களை படிக்க சொல்லுகிறார்கள். யூதர்கள் தங்களுடைய வேதத்தை திறந்து வச்சு எப்படி படிச்சான் அப்படிங்கிறது ஹதீஸ்ல அருளப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தினுடைய பிரதிகளை கையில எடுத்துக்கிட்டு அவங்க வேகமா அப்படியே படிச்சுக்கிட்டே வராங்க, ஓதிக்கிட்டே வராங்க. விபச்சாரம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை படிச்சுட்டு வரும்போது விபச்சாரம் செய்பவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தா கல்லால் எரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனத்தை தன்னுடைய கை விரல்களால் மறைத்து விட்டு அதுக்கு முன்னாடி உள்ளதையும் படிச்சாங்க, பின்னாடி உள்ளதையும் படிச்சாங்க, இடையில உள்ளதை விட்டுட்டாங்க. பெருமானாருக்கு தெரியாதுங்கிற அடிப்படையில் ஒரு மாதிரி உழப்புகிற தோரணையில் அவங்க படிச்சு காட்டுறாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் எல்லாத்தையும் கற்றறிந்த யூதர் அல்லவா, அவர் சொன்னாரு, கையை மறைச்சிருக்கிறீங்களோ அதை எடுத்துட்டு படிங்கன்னு சொன்னார். இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை, கையும் களவுமா மாட்டிட்டாங்க, எடுத்துட்டு படிக்கிறாங்க. திருமணமான ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற வசனம் அவர்களால் மறைக்கப்பட்ட அந்த விரலுக்கு கீழே இருந்தது. பெருமானார்கிட்ட காட்டுறாங்க, இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க சமாளித்தார்கள். அடே, இப்படி ஒரு வசனம் இருக்கிறதோ, நாங்க படிக்கும் போது கவனக்குறைவா படிச்சிட்டோம், வேணுக்குனே படிச்சுட்டு அவன் சொன்னா கவனக்குறைவா நாங்க படிச்சிட்டோம் சொன்னாங்க. இந்த சம்பவம் ஆதாரபூர்வமான செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாக நாம் எதை உணர முடிகிறது என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா திருக்குரானிலே, யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாலிஹி, யூதர்கள் தங்களுடைய வேதத்தினுடைய அந்த வசன வரிகளை அவர்களுக்கு தோதுவாக மாற்றிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. அது பெருமானாருடைய காலத்திலேயே நடந்தது. யூத அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் இருக்கின்ற
அந்த சபையிலேயே இப்படி அவர்கள் தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றினார்கள் என்று சொன்னால் ஒன்றும் தெரியாத மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு கையாடல் செய்திருப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது பல்வேறு கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய அந்த கையாடல் எப்படி இருந்தது என்பது நிரூபணமாகி இருக்கிறது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் சபையில் எல்லா சஹாபிகளும் இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்தவங்க எதை கொண்டு வராங்கன்னா, தௌராத் வேதத்தினுடைய ஒரு பிரதியை கொண்டு வராங்க. அவங்களுக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு, அதனுடைய ஒரு பிரதியை கொண்டு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதிஹி நுஸ்ஹத்து தௌராத், இதோ தௌராத் வேதத்தினுடைய பிரதிகளை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நபி அவர்கள் அந்த வார்த்தையை கண்டுக்கிறவே இல்லை, ரொம்ப மௌனமா இருந்தாங்க, அதை பார்க்கவே இல்லை. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி சொன்ன அடுத்த சில வினாடிகளில் அந்த தௌராத் வேதத்துடைய வசனங்களை அங்க உட்கார்ந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை அப்படியே படிக்க ஆரம்பிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனிந்த நிலையில் இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தௌராத் வேதத்தை படிப்பதையும் பெருமானார் அதை எதிர்கொள்வதையும் கவனிக்கிறார்கள். நபியினுடைய முகம் நேரம் செல்ல செல்ல மாறிக்கொண்டே இருக்கிறது. கோபத்தால் கொந்தளித்தவர்களை போன்று பெருமானாருடைய முகம் காட்சி அளிக்கிறது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை கவனிக்கல. அவங்க கீழே குனிஞ்சு அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே சிவந்து போயிருச்சு. இப்போ புரிந்து கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உமரே நிறுத்துங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை நீங்க பார்க்கலையான்னு கேட்டாங்க. அப்பதான் நிமிந்து பார்க்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே சிவந்து போய் இருந்தது. பொதுவாகவே ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், நபிகள் நாயகத்திற்கு கோபம் வராது, ஆனால் கோபம் வந்தால் அவர்களுடைய முகம் எப்படி சிவந்து விடும் என்றால் மாதுளம்பழத்தை பிழியப்பட்டதை போன்று அப்படியே சிகப்பாக மாறிவிடும் என்று ஹதீஸ்ல வருது. அந்த அளவுக்கு கோபத்தால் கொந்தளிக்கின்ற நிலையும் பெருமானாருக்கு இருந்திருக்கிறது. இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்தவுடனே கடுமையான கோபம் கொண்டதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலின் கோபத்தை விட்டோம், நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். என் மேல நீங்க கோபப்பற்றாதீங்க, நான் தெரியாம நடந்துகிட்டேன், உங்களிடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, அல்லாஹ்வை ரப்பாகவும் இந்த இஸ்லாத்தை மார்க்கமாகவும் உங்களை மட்டுமே அல்லாஹ்வுடைய தூதராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், பொருந்திக் கொள்கிறேன். நீங்க எது சொன்னாலும் அதை நான் கேட்பேன், அதனால என்னுடைய தவறை நீங்க மன்னிச்சிருங்கிற கருத்துப்பட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி வருத்தம் தெரிவித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமரே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தௌராத் வேதத்தை படிக்கிறீர்கள், மூசா நபிக்கு அருளப்பட்ட வேதம் என்று நீங்கள் படித்து காட்டுகிறீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது உயிரோடு இருந்திருப்பாரே, ஆனால் நான் நபியாக வருகிற காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்திருப்பாரே, ஆனால் என்னை பின்பற்றுவதை தவிர மூசாவுக்கு வேற வழி கிடையாது என்று பெருமானார் சொன்னார். நீங்கள்லாம் எப்படி என்னை பின்பற்றணுமோ அதே மாதிரி இறை தூதர்களாக இருந்தாலும் இறுதி தூதராகிய நான் வந்துவிட்டால் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க என்னைய தான் பின்பற்றணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி இப்பொழுது உயிரோடு இருந்து என்னை பின்பற்றாமல் நீங்கள் அவரை பின்பற்றினீர்கள் என்று சொன்னார். அவர் அப்படி பின்பற்ற சொல்ல மாட்டாரு. ஒருவேளை நான் அவர் சொல்றதான் ஏத்துக்கிறோம், நீங்க சொல்றதை ஏத்துக்கிற மாட்டோம்னு நீங்க சொன்னீங்கன்னா லலல்து மன் சவாயி சபீல், நிச்சயமாக நீங்கள் வழி தவறியவர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்க நேர்வழியில இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தமா இருக்காது, அது நீங்கள் வழி தவறியவர்கள் என்பதற்கான அர்த்தமாக தான் இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா இதன் மூலம் என்ன உணர்த்த வருகிறார்கள்? யூதர்கள் கைவசம் வைத்திருக்கிற அந்த தௌராத்துடைய வசனங்கள் என்று சொல்லுகிறதை நீங்கள் உண்மையான வசனம் என்று படிக்கிறீர்கள், ஆனால் அதிலே ஏராளமான கையாடல்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு
தெரிவதில்லை, அதனால் அதை படிக்காதீங்கிற கருத்துப்பட அது மனித கருத்துக்களால் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் உணர்த்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எல்லா வேதங்களும் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டவையாக இருந்தாலும் அவைகள் பாதுகாக்கப்படவில்லை. குர்ஆன் மட்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவைகளை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. ஆனால் குர்ஆனை பாதுகாப்பதற்கான அந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார். காலம் காலமாக அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன புள்ளிய கூட வார்த்தை அளவில் மாற்ற முடியாது. கருத்தளவிலேயும் குர்ஆன் உயிரோட்டமாக இருக்கும். கியாமத் நாள் வரை இது தொடரும். எத்தனை சக்திகள் இந்த வேதத்திற்கு எதிராக களமாடினாலும் குர்ஆனுடைய கருத்துக்களை மாற்றவும் முடியாது. அதனுடைய வசனங்களில் இருட்டடிப்பு செய்கின்ற அதிகாரத்தை இந்த உலகின் எந்த சக்திக்கும் கிடையாது. காரணம், அல்லாஹ் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்திருக்கிறார். கலீஃபா மாமூன் ரஷீதுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சின்ன செய்தி, அதை மட்டும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். மாமூன் ரஷீத் என்ற மாபெரும் ஆட்சியாளருடைய அரசவையில் ஒரு நாள் மக்கள் எல்லாம் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிற போது அந்த அரசவைக்குள் மக்களோடு மக்களாக ஒரு யூதரும் உள்ளே வந்து விடுகிறார். அந்த யூதர் தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்துகின்ற விதத்தில் அவருடைய உடைகள், அவருடைய தோற்றம், இவைகளையெல்லாம் அமைத்துக் கொண்டு அந்த சபைக்குள் அவர் வந்து விடுகிறார். ஆனா பார்த்த மாத்திரத்தில் மாமூன் ரஷீத் அவர்கள் அவரை கண்டுபிடித்து விடுகிறார்கள். நீங்கள் யூதர் அல்லவா என்று கேட்டு விடுகிறார்கள். உடனே அவர் வெட்கி தலை குனிந்தவராக சொல்கிறார், என் மதத்தை சொல்லி நீங்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். நான் ஒரு தேடலோடு இந்த அவைக்கு வந்தேன். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இருந்த ஒரு தேடலின் காரணமாக அவர் அந்த அவைக்கு வந்திருக்கிறார். அவரை ஒரு யூதர் என்று அறிமுகப்படுத்தியது அவருக்கு கொஞ்சம் அவமானமாக போய்விட்டது. என் மதத்தை சொல்லி என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்களே என்று கேட்கும் போது மாமூன் ரஷீத் சொன்னார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் வருவீர்களே ஆனால் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையையும் செய்து தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய யூத சமுதாயம் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று பயந்தால் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதனால யாருக்கும் பயப்படாதீங்க. இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார். என யூதர்கள் நபிமார்களையே கொன்றவர்கள், இறை தூதர்களாக வந்தவர்களையே ரொம்ப சாதாரணமாக கொலை செய்து ஆனந்தம் அடைந்த ஒரு சமுதாயம். அதனால் அவங்க மார்க்கத்தில் இருந்து ஒருத்தர் வெளியேறிட்டார்னா அவரை கொலை செய்வதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து வைத்திருந்ததினால் உங்களுடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னவுடன் இந்த யூதர் சொல்லுகிறார், இல்ல நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் தேவைப்படுகிறது. நான் ஒரு அறிவு தேடலில் இருக்கிறேன். அந்த தேடலுடைய முடிவில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன். எனக்கு பட்டால், சரியாக பட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எனக்கு அவகாசம் வேண்டும், என்னை நிர்பந்திக்காதீர்கள் என்று சொன்னவுடன் அதோடு விட்டுதான் அந்த அவையை விட்டு அவர் வெளியே வந்துடுறார். ஒரு வருஷம் கழித்து இந்த சம்பவம் நடந்து 1 வருடம் கழித்து மாமூன் ரஷீதுடைய அந்த சபைக்கு இந்த யூதர் வருகிறார். வருகிற போது அவருடைய தோற்றம் அப்படியே மாறி போயிருக்கிறார். ஒரு இஸ்லாமியனாக வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய தோற்றம் அப்படியே அவரிடத்தில் வெளிப்படுகின்ற விதத்திலே மார்க்கத்தை முறையாக கற்றறிந்த ஒரு அறிஞராக அவர் அந்த சபைக்கு வருகிறார். மாமூன் ரஷீது கேட்கிறார், கடந்த ஆண்டு உங்களை பார்த்துதானே ஒரு யூதர் தானே என்று கேட்டேன், நீங்கள் அதற்குள் இஸ்லாத்திற்கு வந்து இவ்வளவு பெரிய மாற்றமா? நான் அன்று சொல்லும் போது நீங்கள் மறுத்தீர்களே, எப்படி இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டது என்று கேட்கும் போது அவர் சொன்ன செய்தி இருக்கிறதல்லவா, அதுதான் சமுதாயம் படிப்பினை பெற வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு நன்றாக எழுத தெரியும், தௌராத் வேதத்தை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். நான் என்ன செஞ்சேன்னா தௌராத் வேதத்தினுடைய அந்த வசனங்களை 3 பிரதிகளாக எடுத்தேன்.
பிரதிகளாக எடுக்கிற போது நான் என்ன செஞ்சோம்னா சில விஷயங்களை சேர்க்கவும் செய்தேன், அதில் சில விஷயங்களை நீக்கவும் செய்தேன். என் இஷ்டத்திற்கு சில வசனங்களை மாற்றி மாற்றி நான் எழுதினேன். 3 பிரதிகள் எடுத்து அதை யூதர்களுடைய அவர்களுடைய வணக்க ஸ்தலத்திற்கு முன்னால் நின்று கொண்டு தௌராத் வேதம் என்று சொல்லி நான் விற்பனை செய்தேன். அதை 3 நபர்கள் வாங்கினார்கள். பல நபர்கள் அதை வாங்கி படித்து பார்த்தார்கள். படித்து பார்த்த யாரும் அந்த வேத வசனங்களில் எந்த தவறும் இருப்பதாக கண்டுபிடிக்கவில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அங்கதான் எவனுக்குமே எந்த மனப்பாடமும் கிடையாது. ஏற்கனவே மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருக்குங்கிற உண்மை நிலையே தெரியாது என்பதனால் அதை யாரும் அதுல இன்ன தவறுகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில் அந்த சமுதாயம் இல்லை. இரண்டாவதாக நான் என்ன செய்தேன் என்றால், இஞ்சில் வேதத்தை கிறிஸ்தவர்கள் வேதமாக ஏற்றிருக்கிற இஞ்சில் வேதத்தையும் அதே மாதிரி 3 பிரதிகள் எடுத்தேன். அதிலையும் சில தில்லுமுள்ளுகளை செய்தேன். அதையும் விற்பனைக்கு கொண்டு வந்தேன். வாங்கி சென்றவர்கள் எந்த குறையும் சொல்லவில்லை. அதில் இப்படி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அந்த சமுதாயம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்தது. அதற்கு பிறகு இதே பாணியில் குர்ஆனுடைய வசனங்களையும் நான் எழுதினேன். கைப்பட அதை சில பிரதிகளாக எடுத்து அதையும் விற்பனை செய்தேன். அப்படி பிரதிகளாக எடுக்கிற போது சில வசனங்களில் நீக்கலும் சில வசனங்களில் சேர்த்தலும் என என் இஷ்டத்திற்கு சில மாற்றங்களை செய்து விற்பனைக்கு கொண்டு வந்தேன். ஆனால் அதை வாங்கி பார்த்த ஒருவர் அதை படித்த மாத்திரத்திலேயே என் முகத்தில் தூக்கி எறிந்தார். இது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல, இது மனித கையாடலுக்கு உட்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்று அதை படித்த மாத்திரத்திலேயே என் முகத்தில் தூக்கி எறியப்பட்டது. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற தகுதி ஒன்றுக்கு இருக்குமேயானால் அது குர்ஆனை தவிர வேறு எதுக்கும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நான் என்னை முஸ்லீமாக மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்ன செய்தி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்ட வேதம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லுகிறான் அல்லவா. அது கியாமத் நாள் வரை அந்த பாதுகாப்பு பணி தொடரும். அது வார்த்தை அளவில் பாதுகாக்கப்படுகிறது. ஹாஃபில்களுடைய இதயங்களிலே வைத்து கோடிக்கணக்கான ஹாஃபில்கள் உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு புள்ளிய கூட எவனாலும் மாற்ற முடியாத அளவிற்கு அது எழுத்து உருவில் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அது உள்ளங்களில் வைத்து ஒலி வடிவிலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால யாராலும் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. கருத்தளவிலேயும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? மார்க்க அறிஞர்கள் எனும் முறையாக கற்றறிந்த பேரறிஞர்களுடைய வார்த்தைகளால் அது கருத்தளவிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சக்தி, இந்த ஆற்றல், இந்த தனித்துவம் குர்ஆனை தவிர வேறு எந்த வேதத்திற்கும் இல்லை. காரணம் என்னவென்றால் அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறான். இங்கே நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், மதரசாக்களிலே இப்பொழுது பட்டமளிப்பு விழாக்கள் நடக்கிறது. கடந்த ஆண்டுகளை விட கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரபிக் கல்லூரிகள் குறித்த பார்வை இந்த சமுதாயத்திற்கு எப்படி இருந்ததோ அதே நிலையில் இன்று இல்லை. வளமிக்க கல்லூரிகள் எல்லாம் இன்று மாணவர்கள் பற்றாக்குறையின் காரணமாக இழுத்து மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் எத்தனையோ விதமான சலுகைகளை அறிவித்தும் மாணவர்களுடைய வரத்து என்பது குறைந்து கொண்டே செல்லுகிறது. 50 பேர் பட்டம் வாங்கிய இடத்தில் ஒரு 5 பேர் 2 பேர் பட்டம் வாங்கக்கூடிய அந்த சூழல் உருவெடுக்கிற அளவிற்கு சமுதாயத்தினுடைய பார்வை அவ்வளவு குறைவாக போயிருக்கிற. அரபிக் கல்லூரிகள் என்பது சாதாரணமானதல்ல. அவைகள் குர்ஆனை பாதுகாக்கின்ற கேந்திரங்கள். அவைகள் இல்லை என்றால் குர்ஆன் பாதுகாக்கப்படுவது என்பது கேள்விக்குறியாக போய்விடும். குர்ஆனுடைய கருத்துக்கள் பாதுகாக்கப்படுவது கேள்விக்குறியாக போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிற அந்த பாதுகாப்பு பணியை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற கேந்திரங்கள் தான் மதரசாக்கள் என்பது. அந்த மதரசாக்களை குறித்த நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் தமிழகத்திலே மதரசாக்களுடைய கடந்த
கால வரலாற்றை எடுத்து பார்த்தா ரொம்ப மோசமான பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட கும்பகோணத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல். அங்கு போயிருந்த இடத்திலே ஒரு ஹிஃப்ஸ் மதரசாவிற்கு சென்று பார்த்த போது ஒரு 10-20 மாணவர்கள் அங்கே குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்தா நாம பேசுறது அவங்களுக்கு புரியல. என்ன காரணம் கேட்டா அந்த 20 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, பீகாரில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் யார் என்று பார்த்தால் அவரும் பீகாரியாக இருக்கிறார். அவர் ஊர்ல இருந்து அவங்க பகுதியில் இருந்து ஒரு 20 பேரை கூட்டிட்டு வந்து தமிழகத்தில் வைத்து அவர்களுக்கு ஓதி கொடுக்கப்படுகிறது. இங்கிருந்து அவர்கள் ஹாஃபிலாக வெளியாகிறார்கள். தமிழகத்தில் மாணவர்கள் இல்லை. வெளிமாநிலத்தில் இருந்து அழைத்து வரப்படுகின்ற எப்படி தொழில்துறையிலே வெளிமாநிலத்தவர்களுடைய ஊடுருவல் இருக்கிறதோ அது மாதிரி இன்னைக்கு அரபிக் கல்லூரி நடத்த வேண்டும் என்றாலும் கூட பீகாரிகளையும் ஊப்பியிலே உள்ளவர்களையும் அழைத்து வந்து நடத்தக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது என்பது சமுதாயம் எவ்வளவு பின்னடைவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கையோடு நினைவூட்டக்கூடிய விஷயங்களாக இவைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்க தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் அந்த பகுதியில் நடத்துறவங்க நல்ல எண்ணத்தில் மதரசா நடத்துறாங்க. ஜமாத் சார்பாக தனி நபர்களும் நிறைய மதரசாக்கள் அந்த பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அந்த பரக்கத்தை விளங்கிய மக்கள் என்பதனால் அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆனா அவங்க செலவழிப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட அங்க கொண்டு போய் மாணவர்களை சேர்ப்பதற்கு சமுதாயம் தயாராக இல்லை என்பதனால் மதரசா எப்படியாவது நடக்கணுங்கிற அடிப்படையில் இந்த மாநிலத்தில் இருந்து பீகாருக்கு போய் அங்கு போய் மாணவர்கள் அழைச்சிட்டு வந்து மதரசா நடத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாயிருக்குனா இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அழகல்ல. குர்ஆனை விட்டும் எப்பொழுது இந்த சமுதாயம் அந்நியப்பட்டு போய்விடுகிறதோ, ஹதீஸை விட்டும் எப்பொழுது இந்த சமுதாயம் தூரமாக்கப்பட்டு விடுகிறதோ அப்பொழுதே நம்முடைய பின்னடைவு தொடங்கிவிட்டது என்பதை எச்சரிக்கையோடு நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே மதரசாக்களை முன்னெடுக்கின்ற விஷயத்தில் சமூக பிரமுகர்கள் அனைவரும் அதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். தங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை முடிந்த அளவிற்கு அந்த கல்விக்கு அனுப்பி அந்த கல்வியை உயிரோட்டம் பெற செய்வதற்கு எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற போது அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை பொழிவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு வளமிக்க பழைய தலைமுறை பழைய நடைமுறை மீண்டும் தமிழகத்திலே உருவெடுப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.